ஏமா விட்டேன் நீ வாங்க சிம்சன் வா போலோ வா சிம்சன் வா வேமா பொண்ணு வாங்கண்ணா பெரிய வாங்கண்ணா அளவு கம்மியாக ஊற்றி ஃபுல்லாக ஊற்றுங்க நீ வா நீ வா नहीं फुल्ला होता हाँ नेल्सन मरण चाहिए வெளியங்க இப்போ ஊத்திட்டேன் பெரிய அளவுக்கு ஊத்திட்டேன் ஊத்துங்க வாங்க பானை கட்டாங்களா பணம் செஞ்சு இருக்கும் இல்ல பானை லேசா லேசா फुल्ला वச்சிருக்கியா फुल्ला वச்சிருக்கியா
100 மேலே எத்தனை காசு மேலே பால் காய்ச்சல் பால் காய்ச்சல் சாப்பாடு அது முக்கியமானது மட்டும் உங்களுக்கு பதில் பால் கொஞ்சம் பொங்கி வரும்போது இங்கே வெளில எடுங்க எடுத்துக்க நீ எடுத்துக்க எடுத்துக்க ரைட் சேர்த்து கொடுக்க கடையெல்லாம் ஞாபகம் கேட்டா யாரும் காய்கறி கடை அமைதியா இருக்கீங்களா ரெடி என்ன பொங்கி வரட்டு ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாக்க அனைத்தையும் படைத்து ஆளும் இறைவா, நீர் என்றும் எல்லாராலும் போற்றப்படுவீராக. உமது கருணையால் இந்த வீட்டு உமது பிள்ளைகளுக்கு உரியதாக மாற்றியிருக்கின்றேன். உமது அமைதியும் அருளும் இந்த குடும்பத்தில் என்றும் தங்குவனமாக. இந்த வீட்டார் அனைவரும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி கொண்டு வாழ ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்களாக. இவர்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பங்கு கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் என்றும் நலம் பெற்று வாழ துணையாக இருப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இறைவா, இந்த இல்லத்தையும் இந்த இல்லத்தில் வாழ்வோரையும் இங்கு இருக்கும் பொருட்களையும் ஆசீர்வதிக்க உமது பாதுகாவலின் அடையாளமாக உம்மிடத்திலே நாங்கள் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கின்றோம். இவர்களுடைய திருமுழுக்கை நினைவு கொடுத்தும் இவர்கள் தீமைகளிலிருந்து இவர்களை காப்பாற்றும் உமது ஆவியை இவர்கள் மீது பொழிந்தருளும். இவர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பதிலுரை பாடல். நீங்கள் கூற வேண்டிய பல்லவி: உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணீர்
இடது கையின்றும் கொந்தளிக்கும் கொள்ளுகின்றோம். உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய்களின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறப்புகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இரட்டைக்குள்ளில் இருக்கும் புகலிடம் காண்பீர். அவர் உண்மையை பேழையமும் கவசமும் ஆகும். உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. இரவின் திகழுக்கும் பகலின் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலகும் கொள்ளை நோய்க்கும் நன்மகளில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. தீங்கு உமக்கு நேரிடாது. வாதைக்கும் கூடாரத்தை நேரிடாது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்கின்றோம். இந்த புதிய வீட்டில் உமது பேர் உதவியும் பராமரிப்பையும் கண்டுணர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம். விண்ணக வீட்டின் முன் அடையாளமான இந்த எழில்மிகு வீட்டை ஆசீர்வதித்து உமது மாட்சிமை இந்த வீட்டை ஆட்கொள்ள பணிவுடன் வேண்டுகின்றோம். இந்த வீட்டை கட்டி முடிக்க போதிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீங்கள் அனைவரையுமே ஆசீர்வதித்திரளும். இந்த வீட்டை உமது பாதுகாவலிலும் உமது திருமகன் இயேசுவின் தலைமையிலும் உமது புனிதரின் ஆதரவிலும் காவல் தூதர்களின் இடைவிடாத பாதுகாவலிலும் வைத்து எங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தி முடிவில்லா பேரின்ப வீட்டிலே பங்கு பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. வயிற்றுக்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் கல்லாமல் எக்கால துணை தற்காரும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாகயமை பாரும். நாம் தலை தாழ்த்துவோம். பரம தந்தை உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்களுடன் வாழ்வாராக. ஆமென். இறைமகன் இயேசு உங்களோடு தங்கி உங்களுக்கு தமது அமைதியை தருவாராக. ஆமென். தூய ஆவி உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களை இன்றும் என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே. உட்காருங்க. கொஞ்சம் பாஷா அங்கே அவங்க கூட வெளியே இருக்க பெரியவங்க கூட